ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாருமே காட்ஸ் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி ஈவினிங் எங்கள் சர்ச்சில் ஆசனம். ஸோ அதுக்கு தான் நாங்கள் கிளம்பி போயிட்டுருக்கோம். ஃபர்ஸ்ட்டு நேராக நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போனேன். அங்கே அம்மா வந்து பூ வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேமிலி கூட சேர்ந்து நாங்கள் நேராக சர்ச்சுக்கு போயிட்டோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா அந்த குட்டி குட்டி ஷாப்லாம் இருக்கும் இல்லையா, அதில் வந்து என்னோடய பையனுக்காக கொஞ்சம் இதெல்லாம் டாய்ஸ்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நேராக நாங்கள் சர்ச்சுக்குள்ளே போயிட்டோம். சர்ச் ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நல்லா கூட்டம் வேறு. உள்ளே போனோன்னே நிற்க கூட இடம் இல்ல. அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் வெளியே நின்னுட்டு, அதுக்கப்புறம் நேரா சர்ச்சுக்குள்ள போய் உட்காந்துரலாம். லேட்டா வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே சர்ச்சுக்குள்ள போயிட்டோம். என்னோட பையன் ஒரு பக்கம் நல்லா விளையாண்டுட்டு இருந்தான். அவன விளையாட விட்டுட்டு நாங்கலாம் ஃபேமிலியா உட்காந்து அப்படியே கொஞ்சம் பேசிட்டு இருந்தோம். சர்ச்சுக்குள்ளேயுமே நல்ல கூட்டமா இருந்துச்சு. எல்லாருமே ஃபேமிலியா உட்காந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம இப்போ போய் சாப்பிடலான்ட்டு வந்து நின்னோம். அப்பவும் நல்லா கூட்டமா தான் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் லைனில் வெயிட் பண்ணதுக்கப்புறம் தான் எங்களுக்கு உட்கார இடம் கிடச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் நல்லா மட்டன் குழம்பு சூப்பராக இருந்துச்சு. நல்லா சாப்பிட்டோம். என் பையன் மட்டும் சாப்பிடவே இல்ல. அவன் இந்த பாயாசத்த பார்த்தோன்னே அது மட்டும் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டான். சரி அப்படின்னு சொல்லி அவனுக்கு அந்த பாயாசத்த குடுத்துட்டு வீட்ல போய் சாப்பாடு ஊட்டிக்கலான்னு நாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுட்டு எந்திரிச்சிட்டோம். மறுபடியும் கொஞ்ச நேரம் சர்ச்சில் தான் போய் உட்காந்துட்டு இருந்தோம். சர்ச்லேருந்து போக மனசே இல்ல. அவ்வளோ நல்லா இருந்துச்சு. ஸோ அங்கே அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபேமிலி கூட பேசிட்டு ரிலேட்டிவ்ஸ்லாம் வந்தாங்களா, அவங்களையும் பார்த்து பேசிகிட்டு இருந்தோம். இது பார்த்திங்கன்னா டோக்கன் ஃபுட்டு. இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் வந்து சர்ச்சில் உள்ளவங்களுக்கு மட்டும் டோக்கன் வச்சுருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு இருந்தோம். அப்புறம் என் ஃப்ரெண்டு வந்தா, அவளோட குழந்தை கூட என் பையன் கொஞ்சம் விளாண்டுட்டு இருந்தாங்க. அவனுக்கு யாராவது இந்த மாதிரி குழந்தைய பார்த்தா போதும் விடவே மாட்டான். அதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிட்டோம். இன்றைக்கி டே வந்து ரொம்பவே ஹாப்பியாக சூப்பராக போச்சு. நல்லா சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு திருப்தியாக கிளம்பிட்டோம். இன்னொரு விளாக்ல பார்க்கலாம். பாய்.